மார்னிங் என்ன சமைக்கிறதுனே தெரியல, சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ராகி அவலை ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தேங்காவை துருவி போட்டிங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. கொண்டக்கடலையை வேக வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அந்த காம்போவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மதியத்துக்கு கறி குழம்பு வைக்கிறதுக்கு கஷ்டமாக தான் சமைக்கணும் அப்படின்னு இல்லை, ஈஸியாக குக் பண்ணலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. தக்காளி உங்களுக்கு வேணுன்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 தக்காளி சேர்த்தேன். அஸ் யூஸ்வல் நம்ம சேர்க்குற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு தக்காளியும் வதக்கி விட்டுட்டு இதில் நீங்கள் எவ்வளோ தூரம் வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்குறீங்களோ அதுதான் குழம்போட டேஸ்ட்டையே தூக்கி கொடுக்கும். நீங்கள் சரியாக வதக்கலை அப்படின்னா அது வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் நிறையா வந்துடும். சேர்க்குற மசாலாவும் கறி மசாலாவாக இருக்கணும். வேறு ஏதாவது மசாலாவை சேர்த்துட்டிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட்லேயே டோட்டலாக ஸ்பாயில் பண்ணி விட்டுரும். அதனால் கறி மசாலா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். செம்ம டேஸ்டியான கறி ரெடி ஆயிடும். இது போல் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.